إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் சலாமும் சலவாத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வர்ணித்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் அனைவர் மீதும் எம்மவர்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக மோசமானவை மார்க்கத்தின் பெயரால் புதிய விடயங்களை நூன அனுஷ்டானங்களை உண்டு பண்ணுவது, அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்களும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், நாளை மறுமை நாளில் அவை எம்மை நரகிற்கு இட்டுச் செல்லும் என நபிமொழியை ஞாபகமூட்டியவனாக, இந்த உலகத்திலே அல்லாஹுவை நாங்கள் பார்க்காவிட்டாலும் வல்ல ரஹ்மான் எங்களை அவதானிச்ச வண்ணம் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு எது ஒன்றையும் இணை வைக்காமல் களப்பற்ற இஹ்லாஸோடு அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபடுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசித்தவனாக. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்னுடைய அடியார்கள் என்று உரிமையோடு ஒரு சாராருக்கு நற்செய்தியை சொல்லுமாறு சொல்லுகிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த அடியார்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட அடியார்கள், அந்த நற்செய்தி என்ன என்பதனை அல்லாஹு தஆலா தொடர்ந்து அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, என்னுடைய அடியார்கள் அவர்களுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் பேசப்படுகின்ற விடயங்களை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் சிந்தனைகளை வேறு இடங்களுக்கு வேறு சிந்தனைகளில் அவர்கள் மூழ்க மாட்டார்கள். உபதேசங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அல் குர்ஆனிய வசனங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகளில் இருந்து அவர்களுக்கு பேசப்படுகின்ற பொழுது என்னுடைய அடியார்கள் அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அவர்கள் கேட்ட விடயத்தில் இருக்கின்ற நல்ல அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவார்கள். இந்த இரண்டு பண்பும் உள்ள என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
என்ன நற்செய்தி என்று அல்லாஹ் பின்னால் சொல்கிறான். அந்த பேசப்படுகின்ற விடயங்களை, உபதேசங்களை கேட்டு அதன் ஊடாக தங்களது வாழ்வை மாற்றிக்கொள்கிற அந்த மேன்மக்கள் அவர்கள்தான் அறிவாளிகளாம். அவர்கள்தான் அல்லாஹ்வினால் நேர்வழிப்படுத்தப்பட்ட கூட்டமாம். அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய கொத்துபா உரையிலே என்ன அம்சங்கள் எல்லாம் நல்லதாக எங்களுக்கு அல் குர்ஆனிலும் அசுன்னாவிலும் இருந்து பேசப்படுகின்றதோ அதனை எனது வாழ்வில் நடைமுறைப்படுத்தி நான் அல்லாஹ் சொல்கிற அறிவாளிகளின் பட்டியலுக்குள்ளும் அல்லாஹ்வினால் நேர்வழிப்படுத்தப்பட்ட அந்த சமூகத்திற்குள்ளும் நாங்கள் வர வேண்டும் என்று உள்ளத்திலே ஆழமாக உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான உபதேசங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஜும்மா உரைகளாக இருக்கலாம், விசேட தர்பியா நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இதர பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். நாங்கள் மிக மிக அதிகமான உபதேசங்களை கேட்டு வருகிறோம், கடந்து வருகிறோம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அந்த உபதேசங்கள் ஊடாக எங்களது வாழ்வில் மாற்றம் என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது, அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சிலரை தவிர. அன்பார்ந்த உறவுகளே, உதாரணமாக ஒரு 40 வயதை எட்டிய ஒரு மனிதரை பார்த்தால் அவர் பல ஜும்மாக்களை கடந்து வந்திருப்பார், பல தர்பியாக்களை கடந்து வந்திருப்பார், பல மார்க்க வகுப்புகளை கடந்து வந்திருப்பார். ஆனால் இன்னும் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார். தொழுகை பற்றி ஏராளமான உபதேசங்களை கடந்திருப்பார், கேட்டிருப்பார். ஆனால் வாழ்க்கையில் தொழுகையை சரியான முறையில் பேணுதலாக தொழாதவராக இருப்பார். ஜும்மா நாளில் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முதல் வருவதனுடைய சிறப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு 40 வயதை அடைந்த மனிதர் ஏராளமான உபதேசங்களை கேட்டிருப்பார் ஜும்மாவுடைய சிறப்பு பற்றி. ஆனால் இன்னும் பொடுபோக்காக ஜும்மாவுக்கு தாமதமாக வருகிறார்கள். அதே போன்று ஹராம் ஹலால் பேணுவது சம்பந்தமாக ஏராளமான உபதேசங்கள், போதை வஸ்து பாவனை ஹராம், அதிலிருந்து நாங்கள் ஒதுங்க வேண்டும், ஏராளமான உபதேசங்கள். ஆனால் ஒன்றும் நடைமுறையில் இல்லை. உறவுகளே, கேட்டிருக்கிறோம், ஆனால் கேட்டதோடு மாத்திரம் நின்று விடுகிறோம். அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். இதனால் தான் அல்லாஹு தஆலா நான் சொன்ன அந்த ஆரம்பத்தில் கூறிய அல் குர்ஆன் வசனம் மிக முக்கியமான வசனம். உறவுகளே, அல்லாஹு தஆலா நற்செய்தி சொல்கிறான். யாருக்கு? உபதேசத்தை கேட்டு கடந்து செல்பவர்களுக்கல்ல, அதன் ஊடாக தங்களது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த மக்கள் தான் அறிவாளிகள். இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் தர்க்கம் செய்ய வேண்டும் என்றால் எங்களிடத்திலே ஏராளமான தரவுகள் இருக்கும். நிறைய ஹதீஸ் என்னோடு கிரந்தத்தில் இந்த இலக்கத்தில் வருகிறது என்ற என்னோடு தெரியும், அல் குர்ஆன் வசனங்கள் தெரியும். நான் சொல்வதுதான் சரி என்று மார்க்க ரீதியாக எனது கருத்தை நிறுவுவதற்கு எங்களில் அதிகமானவர்களுக்கு இயலும். ஆனால் அந்த தரவுகளை வெறும் தரவுகளோடு வைத்திருக்கிறோம். நடைமுறைப்படுத்துவது என்பது மிக மிக அரிதான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் உபதேசங்களை கேட்டு அதனை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள், அவர்கள்தான் அல்லாஹ்வினால் நேர்வழிப்படுத்தப்பட்ட கூட்டம். என உறவுகளே, உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய விடயம், நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு உபதேசத்தினூடாக எனது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்து அல்லாஹ் சொல்கிற அந்த நேர்வழி பெற்ற மக்களிலும் அல்லாஹ் சொல்கிற அந்த அறிவாளிகளிலும் நான் வர வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் ஆழமாக முதற்கண் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே முஃமின்களுக்கு வழங்கவிருக்கிற 2 மிக முக்கியமான நட்பாக்கியங்கள் சம்பந்தமாக ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். நாளை மறுமை நாளில் எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மனிதனும் அவரவரது செயற்பாடுகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சுவனம் நுழைவார்கள். அவரவரது செயற்பாடுகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று நரகம் நுழைவார்கள். இவ்வாறு 2 சாரார்
இதிலே சுவர்க்கம் நுழைகின்ற மக்கள் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர்கள். அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளிலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஏராளமான சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம். அந்த வரிசையிலே சுவர்க்கத்தில் மிக முக்கியமான 2 இன்பங்கள். இந்த 2 இன்பங்களையும் சஹாபாக்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அதிக பிரயத்தனம் எடுத்திருக்கிறார்கள். அந்த 2 இன்பங்களும் என்ன? அவை 2ஐயும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? அவை 2ம் இல்லாமல் போவதற்குரிய காரணம் என்ன என்பது சம்பந்தமாகத்தான் இன்று பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதிலே ஒரு பாக்கியம். ரபியத் இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடுநிசி நேரத்திலே, தஹஜ்ஜத் நேரத்தில் தண்ணீர் கொடுக்கக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழர் தண்ணீரோடு நடுநிசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்வதற்காக வெளியே வருகிறார்கள். அந்த தோழர் கொடுத்த தண்ணீரை வாங்கி வுது செய்து விட்டு இந்த நபித்தோழரிடத்திலே கேட்கிறார், சல் தோழரே, எதையாவது நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். எதையாவது நீங்கள் கேளுங்கள் என்று சொன்ன பொழுது, தஹஜ்ஜுடைய நேரம், நடுநிசி நேரம், அல்லாஹ்விடத்திலே எதையும் பிரார்த்தித்தால் கிடைக்கக்கூடிய நேரம், எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய தூதர். இப்படி பல சிறப்புகளை உடைய ஒருவர் கேட்கிறார், எதையாவது என்னிடம் கேளுங்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சிந்தனை என்று பாருங்கள் சகோதரர்களே. நடுநிசி நேரத்திலே ஒரு சஹாபியின் உள்ளத்தில் இருந்து எழும்புகின்ற ஒரு தேவை. அவர் சொல்கிறார், அஸ்அலுக முராஃபதக ஃபில் ஜன்னah யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒருவருக்கு வருகின்ற கேளுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அவருக்கு வருகின்ற தேவை, அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வேறு ஏதாவது கேளுங்கள். அதை சொல்லவில்லை, வேறு ஏதேனும் கேளுங்கள். நபி சொல்கிறார், ஹுவதாக், அல்லாஹ்வுடைய தூதரே, அதுதான் எனக்கு வேண்டும். சுவர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஇன்னி அலா கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சஜதா செய்து அதற்காக உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இருந்த ஒரு ஆசைதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையில் வாழ வேண்டும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, நபித்தோழர் பள்ளி வாயிலில் கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள். வந்து பார்த்த பொழுது இந்த நபித்தோழர் கவலை தோய்ந்த முகத்தோடு, முகமெல்லாம் மாறி போய் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தோழரே, மா கய்யர லௌனுக், ஏன் உங்களது முகமெல்லாம் மாறி போயிருக்கிறது, ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, பசியினால், நோயினால், வலி வேதனையினால் எனது முகம் மாறவில்லை, கஷ்டத்தினால் நான் கவலைப்படவில்லை யா ரசூலல்லாஹ், வலாகின் ذكرت موتي وموتك, இருந்தாலும் எனது மரணத்தையும் உங்களது மரணத்தையும் ஞாபகம் கூறுகிறேன் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்திலே உங்களோடு இருக்கிறேன், உங்களை விட்டு சென்று விடுகிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் எனது குடும்பத்தோடு, எனது தொழிலோடு, எனது வியாபாரத்தோடு, எனது குடும்பத்தோடு இருக்கிற பொழுது உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது யா ரசூலல்லாஹ். உடனே அனைத்தையும் வைத்துவிட்டு ஓடோடி வந்து உங்களை பார்த்து உள்ளம் அமைதி அடைகிறேன். ஆனால் நாளை மறுமை நாளில் நீங்களோ உயர்ந்த நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க போகிறீர்கள். ஆனால் நாங்கள் சுவனம் நுழைந்தால் சாதாரண அந்தஸ்தில் அல்லவா இருக்க போகிறோம். நாளை மறுமையிலே உங்களை எப்படி பார்ப்பது, நாளை மறுமையிலே உங்களோடு எவ்வாறு வாழ்வது யா ரசூலல்லாஹ்
அதனைத்தான் சிந்தித்தேன். எனக்கு கவலையாக இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஆட்டி படைத்த ஒரு கேள்வி, நாளை மறுமையில் எப்படி நபி அவர்களோடு இருப்பது, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் எவ்வாறு பார்ப்பது? உலகத்தில் பார்த்து விட்டோம், உலகத்தில் வாழ்ந்து விட்டோம், நாளை மறுமையிலும் வாழ வேண்டும் அல்லவா? அதற்குரிய வழி என்ன? சஹாபாக்களை ஆட்டி படைத்த ஒரு கேள்வி சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சஹாபாக்களின் கவலையை போக்கவும் வஹி இறக்குகிறான். சூரத்துன் நிசா 69வது வசனம் இறங்குகிறது. சூரத்துன் நிசா 69வது வசனம், வமை யுதஇல்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் உலகத்திலே கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ, فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين, அந்த மக்கள் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன சித்தீக்குகளோடு, வஷ்ஷுஹதா ஷஹீதுகளோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்களோடு நாளை மறுமையில் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்வாரோ அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். வஹசுன உலாயிக ரஃபீகா, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இது வல்லவா அழகிய தோழமை என்று அல்லாஹ் அந்த அல் குர்ஆனிய வசனத்தை முடிக்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பின்பற்ற வேண்டும். அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவை எங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒன்றும் போதும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும், அவர்களோடு வாழ முடியும். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது உள்ளத்திலே ஆழமாக கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கே இந்த அளவிற்கு ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காமல் அவரை பின்பற்றுகின்ற சமூகம் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழாமல் அவரை பின்பற்றுகின்ற நேசிக்கின்ற சமூகம் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதரோடு கதைக்காமல் அவர் சொன்ன விடயங்களை நம்பி நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகின்ற சமூகம் அல்லவா நாங்கள்? நாங்கள் எந்த அளவிற்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் உறவுகளே. ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால், எங்களது முஃமின்களுடைய எங்களது சமகால காலத்தில் வாழ்கிற ஈமானிய உறவுகளின் வாழ்வை பார்க்கிற பொழுது அந்த எண்ணத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு தான் இன்றைய காலத்தில் வாழுகின்ற ஈமானிய உறவுகளின் வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். அன்பார்ந்த உறவுகளே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வது என்பது சுவர்க்கத்தில் மிக முக்கியமான இன்பம். என்னதான் இன்பங்களை அனுபவித்தாலும் அதை போன்ற ஒரு இன்பம் வேற எதுவும் கிடையாது. அந்த இன்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் சகோதரர்களே. அதற்கான ஒரே ஒரு நிபந்தனை அல் குர்ஆன் அஸ்-சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது. இது ஒன்றும் போதும். நாளை மறுமையில் மிக முக்கியமான பாக்கியமாகிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வாழலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் குடும்பத்தோடு சேர்த்து அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்ற அடுத்த இன்பம், மிக முக்கியமான இன்பம், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளை அழைக்கிறான். அழைத்து சுவர்க்கவாதிகள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்கிறான், ஹல் ரலீதும், சுவர்க்கவாதிகளே திருப்தியோடு இருக்கிறீர்களா?
வாக்களிக்கப்பட்ட இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, பொருந்து கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்பானாம். அப்பொழுது அந்த சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள் அல்லாஹ்வை பார்த்து, யா ரப், ஏன் நாங்கள் உன் மீது திருப்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும்? உனது அடியார்களில் யாருக்கும் கொடுக்காதவற்றை எல்லாம் எங்களுக்கு நீ தந்திருக்க, ஏன் நாங்கள் திருப்தி இல்லாமல் இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார்களாம். அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை பார்த்து, சுவர்க்கவாதிகளை பார்த்து மீண்டும் கேட்கிறான், ஹல் உதீகும் அஃதல மின் தாலிக்கும், நீங்கள் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இன்பங்களை விட இன்னும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கவா? சுவர்க்கத்தில் அவர்கள் நினைத்த இன்பங்கள், நினைக்கின்ற இன்பங்கள், அல்லாஹ்வினால் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்தையும் அவர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சுவர்க்கத்தின் இன்பங்கள் நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏராளமான இன்பங்களை அறிந்திருக்கிறோம். அதில் ஒன்றை ஞாபகப்படுத்தி செல்கிறேன். அதிலே அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்ற ஹூருல் ஈன் என்கின்ற அந்த கன்னிகள், அவர்களுடைய முந்தானையில் இருக்கின்ற முத்துக்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அணிந்திருக்கின்ற முந்தானையில் இருக்கின்ற ஒரு முத்தினுடைய பெருமதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் விட பெருமதியானதாக இருக்கும். அவர்கள் இருள் சூழ்ந்த நேரத்திலே வானத்தின் கதவை திறந்து இந்த பூமியை எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிற பூமி அவர்களின் முகத்தின் பிரகாசத்தால் இந்த பூமி முழுவதும் பிரகாசமாக மாறிவிடும். அவர்களுடைய எச்சில் இந்த கடலில் விழுமாக இருந்தால் கடல் நீர் உப்பு நீராக, குடிக்க முடியாத நீராக இருப்பது குடிப்பதற்கு மிகவும் இனிமையான நீராக மாறிவிடும். அந்த அளவிற்கு சுவர்க்கத்தில் இருக்கிற அல்லாஹுடைய ஒரு படைப்பின் பெருமதி இருக்குது என்று சொன்னால், அந்த சுவர்க்கத்தின் இன்பங்கள் நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு இதை விட சிறந்ததை நான் வழங்கட்டுமா? அந்த சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்விற்கு முன்னால் இதை விட சிறந்ததா, நாங்கள் அனுபவிப்பதே சிறந்ததுதானே என்று நினைப்பில் நிற்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு அறிவிப்பை செய்கிறான். அந்த அறிவிப்பு தான் இந்த உலக வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கிற அனைத்திற்கும் பதிலாக அமைய போகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உஹில்ல அலைக்கும் ரில்வானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா. சுவர்க்கவாதிகளே, அறிந்து கொள்ளுங்கள், எனது திருப்தியை உங்களுக்கு நான் கடமையாக்கி விட்டேன். எனது திருப்தியை உங்களுக்கு நான் ஹலாலாக்கி விட்டேன். இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை நம்மை செவியேற்க செய்வானாக. உலகத்திலே நாங்கள் பேணுகின்ற ஹலால் ஹராமாக இருக்கலாம். ஊர் ஒரு பக்கம் செல்கிறது, இந்த பாதை பிழை, இதுதான் அல் குர்ஆன் சுன்னா என்று யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று எதற்காக சென்றோமோ, வீட்டிலே ஹராமான அல் குர்ஆன சுன்னாவை புறக்கணிக்கிற நிகழ்வுகள் இருக்கிறது. அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அல்லாஹ்விற்காக வெறுத்து ஒதுங்கினோம். ஊரே களியாட்டங்களில் மூழ்கி கிடந்தது. அதான் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தி தான் வேண்டும் என்று பள்ளி வாயிலுக்கு இமாம் ஜமாஅத்திற்காக எதற்காக ஓடோடி வந்தோம்? சம்பாதித்த பொருளாதாரம், கஷ்டப்பட்டும், வெயிலில் நின்றும், பல பேச்சுக்கள் பட்டும், அந்த சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து மனம் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எடுத்து அடுத்தவர்களுக்காக கொடுத்தோம். யாருக்காக, எதற்காக? நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களை நான் திருப்தி கொண்டேன் என்ற வார்த்தை வர வேண்டும். அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சுவர்க்கவாதிகளை பார்த்து சொல்வான், சுவர்க்கவாதிகளே, உங்களை நான் திருப்தி கொண்டு விட்டேன், உங்களை நான் பொருந்து கொண்டு விட்டேன், உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வானாம். அந்த வார்த்தையையும்
அந்த சுப செய்தியையும் அவர்கள் கேட்டுக்கொண்டு அந்த சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது அடுத்து அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் வழங்கட்டுமா? சுவர்க்கத்தில் தொடர்ச்சியான இன்பங்கள், இன்பத்தை தவிர வேறொன்றுமே அங்கு இல்லை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அவ்வாறு கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கும். அந்த திரையை நீக்கி அல்லாஹுவை பார்ப்பதற்குரிய வாய்ப்பை சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அல்லாஹுடைய அழகை பார்த்து அவர்கள் அனைவரும் அந்த சந்தர்ப்பத்திலே சுவர்க்கவாதிகள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பூர்ண சந்திர நாளிலே சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இதோ இந்த பூர்ண சந்திரன் எந்த தடையும் இல்லாமல் எவ்வாறு உங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றதோ அதே போன்று அதை விட தெளிவாக நாளை மறுமை நாளில் முஃமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அந்த பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். சுவர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதரோடு வாழ்வது, அல்லாஹுடைய தூதரை பார்ப்பது எவ்வாறு ஒரு உச்சகட்ட இன்பமோ அதை விட உச்சகட்ட இன்பம் தான் அல்லாஹுவை பார்ப்பது. இதற்கும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை தான் அல்லாஹுடைய போதனைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனையையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஏற்று வாழ்வானாக இருந்தால் அவன் நாளை மறுமையிலே அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த பாக்கியம் இல்லாமல் போகின்ற ஒரு விடயத்தை சொல்கிறான். வமன் அறல அன் ஸிக்ரி, யார் ஒருவர் எனது உபதேசத்தை புறக்கணித்து வாழ்கிறாரோ. அல்லாஹுடைய உபதேசம் என்றால் அல் குர்ஆன், சுன்னா, இது அல்லாஹுடைய உபதேசங்கள். இதனை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் புறக்கணித்து வாழ்ந்தால் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அவருக்கு இந்த உலகத்திலே நெருக்கடியான ஒரு வாழ்வை கொடுப்போம். அன்பார்ந்த உறவுகளே, உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவ்வப்போது நெருக்கடியான ஒரு வாழ்க்கை ஏற்படலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம், பிசினஸ்ல வியாபாரத்திலே சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அந்த நெருக்கடிகளை அல்லாஹு தஆலா தருகின்ற பொழுது நாங்கள் எங்களது வாழ்வில் மீட்டு பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவில் எதையேனும் நானும் எனது குடும்பமும் புறக்கணித்து விட்டு வந்திருக்கிறோமா? அல்லாஹு தஆலா எங்களை உணர்த்துகிறான், மனிதா நீ செல்லுகின்ற பாதை பிழை, அல் குர்ஆன் சுன்னா புறக்கணிக்கிறாய். அதனால் உணர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பிடித்து மனிதனை நிறுத்துகிறான். செல்லுகின்ற பாதை பிழை என உணர்த்த பார்க்கிறான். அந்த உணர்ச்சியில், அந்த நெருக்கத்தில் அவன் உணர்ந்து விட்டால் அவனது வாழ்க்கை ஜெயம் பெறும். மாறாக உணர்ச்சி பெறாமல் அவன் அதே அல் குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்த நிலையில் அப்படியே வாழ்ந்து மரணிப்பானாக இருந்தால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதனை அல்லாஹுடைய உபதேசத்தை புறக்கணித்து வாழ்கின்ற அந்த மனிதனை நாளை மறுமை நாளில் குருடனாக எழுப்புவோம். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா ரப் லிமா ஹஷர்தனி அமா, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? வகத் குன்து பஸீரா, நல்ல பார்வையோடு அல்லவா நான் இருந்தேன். அல்லாஹ் சொல்வான், கதாலிக், அப்படித்தான், அதத் ஆயாத்துனா ஃபனஸீதஹா, எனது அத்தாட்சிகள் எனது வசனங்கள் உன்னிடத்திலே வந்த பொழுது நீ மறந்து வாழ்ந்தாய். வகதாலிகல் யௌம துன்ஸா, நீ எவ்வாறு மறந்தாயோ அதே போன்று நீயும் மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் குருடனாக ஒரு மனிதன் எழுப்பப்படுவான் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹுடைய உபதேசமாகிய அல் குர்ஆன் சுன்னாவை புறக்கணிப்பது என்றால், அன்பார்ந்த உறவுகளே, அன்றாடம் எத்தனையோ உபதேசங்களை புறக்கணித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உபதேசங்களை புறக்கணிக்கிறோம்.
கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அடுத்த உறவுகளோடு பேணுகின்ற நடக்கின்ற விடயங்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் தனிமையிலிருந்து சிந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக விளங்கும் எத்தனையோ உபதேசங்கள் ஒவ்வொரு நாளும் என்னால் புறக்கணிக்கப்படுகின்றது என்று. அவற்றை எல்லாம் சரி செய்யாமல் நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதரோடு வாழ்வதற்கோ அல்லாஹை பார்ப்பதற்கோ நாங்கள் ஆசைப்படுவது என்பது வெறும் வெற்றி பேச்சாக, வெறும் ஒரு கற்பனை உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே நாளை மறுமை நாளில் எங்களுக்கு அல்லாஹுவினால் வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான 2 பாக்கியங்கள் அல்லாஹுடைய தூதரை பார்ப்பது, அவர்களோடு வாழ்வது. அதே போன்று சங்கை மிக்க அல்லாஹுவை பார்ப்பது. இது 2ம் சுவர்க்கத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பம். இந்த உச்சகட்ட இன்பத்தை அடைவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவை பின்பற்றுவது. அன்பார்ந்த உறவுகளே, இப்பொழுது நாங்கள் ஆழமாக சிந்திக்க ஒன்று கடமைப்பட்டிருக்கிறோம். யாரை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்ட ரசூலை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்ட அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும். இது 2ஐயும் நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரை பற்றி சரியாக விளங்காத காரணத்தினால், அவர் இந்த சமூகத்தின் மீது எவ்வாறு அன்போடு இருந்தார் என்பதை சரியாக உணராத காரணத்தினால் தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் அல்லாஹுடைய தூதரை புறக்கணித்து வாழ்வதை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்காமல் அப்படியே கொஞ்ச காலம் விட்டு வைத்திருப்பானாம். 50,000 ஆண்டு காலம் சும்மா வெறுமனே மஹ்ஷர் மைதானத்தில் நிற்க வேண்டும். சூரியப்பட்டவுடன் சுருட்டி வீசப்பட்ட சூரியன் மனிதனுக்கு நெருக்கமாக அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்திருப்பான். இப்ப உழுகிற வெயிலே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது. பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் மனிதனுக்கு நெருக்கமாக ஒரு ஷான் அல்லது ஒரு மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவரது பாவச் சுமைகளுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரவர்கள் செய்த அநியாயங்களை சுமந்த நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பிப்பாமல் இருப்பான். மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அனைத்து மக்களும் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யும் ஒருவரை தெரிவு செய்வார்கள். அப்பொழுது மிக பெரும் நபிமார்கள் எல்லாம் நிற்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி பெரும் பெரும் நபிமார்கள் ஓடுவார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே. நீங்கள் தான் எங்களது தந்தை, நீங்கள் தான் முதல் மனிதர், அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு சிபாரிசு செய்யுங்களேன். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பெரும் பெரும் நபிமார்களாக இருப்பவர்கள் அவர்களிடத்திலே சென்று மக்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா, கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்ல மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்கிற பொழுது அவர்கள் அனைவரும் சொன்ன பதில் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்க போகிறதோ, எனது நிலைமை என்னவாகுமோ, இதுஹபு அன்னி, என்னை விட்டு சென்று விடுங்கள், வேறு யாருக்கிட்டையாவது போய் கேளுங்கள், என்னை மட்டும் அல்லாஹ்விடம் பேச சொல்ல வேண்டாம் என்று மிக பெரும் நபிமார்களாக இருந்தவர்கள் எல்லாம் மக்களை மஹ்ஷர் மைதானத்திலே கைவிட்டு விடுவார்கள். இறுதியாக எங்களது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி போய் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் இறுதியாக வந்தவர், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் அர்ஷுக்கு கீழே சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே அழுது அழுது பிரார்த்திப்பார்கள். அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே பேசுகின்ற ஒரு வார்த்தை, யா முஹம்மத், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், தலையை உயர்த்துங்கள், வஷ்ஃபி துஷஃபா, பரிந்துரை செய்யுங்கள், உங்களது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், சல் துஅதா, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா மறுமையில் அழைத்து சொல்லுகின்ற ஒரு நபி
முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை உச்சரிக்கிறான். அந்த நபி எழும்பி முதலாவதாக சொல்லுகின்ற வார்த்தை யா ரப், எனது மகள் ஃபாத்திமா என்று சொன்னார்களா? எனது மனைவிமார்கள் யா அல்லாஹ் என்று சொன்னார்களா? எனது தோழர்கள் என்று சொன்னார்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காத எங்களுக்காகவும், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழாத எங்களுக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே பேசுகின்ற முதல் வார்த்தை யா ரப் உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம். எங்களை பார்க்காத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காகவும் நாளை மறுமையிலே பேசுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களது சகோதரர்கள் இல்லையா? இல்லை, நீங்கள் என் தோழர்கள். என்னை பார்க்காத, என்னை சந்திக்காத, என்னை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாளை மறுமையில் அவர்களை ஹவுதுல் கௌசரில் சந்திப்பேன். எங்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எங்களுக்காக ஹவுதுல் கௌசரில் நாளை மறுமை நாளில் என் சமூகம், என்னை பார்க்காதவர்கள் எங்கே என்று நபி அவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளைத்தான் எங்களை பின்பற்ற சொல்கிறது இஸ்லாம். இந்த நபியைத்தான் பின்பற்றுமாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகிறது. ஆனால் நாங்கள் அவருடைய போதனைகளை தூக்கி வீசிவிட்டு வாழ்கிறோமே சகோதரர்களே. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த தூதருடைய பொன்மொழிகளை எங்களுக்கு நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் என்ன அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் உறவுகளே. வாஹிர் தஅவத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று எப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும்? நாளை மறுமை நாளில் எங்களுக்கெல்லாம் தெரிந்த நபிமொழிதான். ஞாபகம் ஊட்டினால் கொஞ்சம் எங்களுக்கு இபாதத் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். நாளை மறுமை நாளில் கடைசியாக சுவனம் செல்கின்ற முஃமின், அல்லாஹு தஆலா கடைசியாக ஒரு மனிதன் ஈமான் கொண்டவன், அவன் கடைசியாக நரகத்திலே இருப்பான். அவன் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்திக்கிறான், யா ரப், என்னை இந்த நரகத்தை விட்டு வெளியேற்றி நரகத்தின் விளிம்பில் கொண்டு போய் வைத்து விடுயாரா யா அல்லாஹ். இவர்கள் காஃபிர்கள் கிடக்கிறார்கள், முனாஃபிக்குகளோடு நான் இருக்கிறேன் யா அல்லாஹ், என்னை இந்த நரகத்தை படுகொலையில் இருந்து நரகத்தின் ஓரத்தில் கொண்டு போய் வைத்து விடுயா அல்லாஹ் என்று அந்த மனிதனை கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு நரகத்தின் விளிம்பில் போய் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அவ்வாறு அவனுக்கு அனுமதி அளித்த பிறகு அவன் அங்கே கொஞ்ச காலம் வாழுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சில ஏற்பாடுகளை செய்கிறான். அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். இந்த மனிதன் அல்லாஹ் என்றால் யார் என்று உணர வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகள். நரகத்திற்கு வெளியிலே ஒரு அழகான மரத்தை அல்லாஹு தஆலா தோன்றச் செய்கிறான். அல்லாஹ் தோன்றச் செய்கிறான். அதற்கு முதல் அந்த மரம் இருக்கவில்லை அந்த இடத்தில். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உணர்த்த வேண்டும், ரப்பு என்றால் யார். அல்லாஹ் அவனது கண்ணுக்கு முன்னால் ஒரு அழகான மரத்தை உருவாக்குகிறான். நரகத்தின் விளிம்பில் இருந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான், யா ரப், நரகத்தின் விளிம்பில் இருக்கிறேன் யா அல்லாஹ், அதோ அந்த மரம் இருக்கிறதே, அந்த மரத்திற்கு கீழ் என்னை கொண்டு போய் வைத்து விடு, அதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அந்த மனிதன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், இதற்கு பிறகு நான் உன்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேன், அந்த மரத்தை மட்டும் எனக்கு தாயா ரப். சரி, அனுமதி அளிக்கப்படுகிறது. நரகத்தை விட்டு அந்த மனிதன் வெளியேறி
அந்த மரத்தின் கீழ் போய் வாழுகிறான். அல்லாஹு தஆலா மீண்டும் கொஞ்ச தொலைவில் அந்த மரத்தை விட இன்னும் சிறந்த ஒரு அழகான மரத்தை உருவாக்குகிறான். மனிதன் கொடுத்த வாக்கை மறப்பவன் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான், யா ரப், இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது, யா அல்லாஹ், அந்த மரத்திற்கு கீழே போவதற்குரிய அனுமதியை மட்டும் தான், வேறொன்றும் கேட்க மாட்டேன். மனிதா, வேறொன்றும் கேட்க மாட்டாய் என்று சொன்னாயே, வேறற்கு பிறகு வேறொன்றும் இல்லையா அல்லாஹ், அந்த மரத்தை மட்டும் தந்து விடு. அடியான் செல் என்று அல்லாஹு தஆலா அனுமதி வழங்குகிறான். கொஞ்ச காலம் அந்த மரத்திற்கு கீழே வாழ்ந்த பொழுது சுவர்க்கத்துக்கு கிட்ட அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு மரத்தை உருவாக்குகிறான். அந்த மனிதன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில், யா ரப், அதோ அந்த மரம் யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா செல் மனிதா, அந்த மரத்திற்கு என்று அனுமதி வழங்குகிறான். இறுதியாக நரகத்திற்குள் இருந்த மனிதன் சுவர்க்கத்தின் வாயிலில் உள்ள ஒரு மரத்திற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சுவர்க்கத்திலிருந்து வருகின்ற வாசனைகள், சுவர்க்கத்தின் இன்பங்கள் எல்லாம் அவனது கண்ணுக்கு முன்னால் அப்படியே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு ஏற்பாட்டை அந்த மனிதனுக்கு செய்கிறான். உடனே மரத்திற்கு கீழே இருந்த மனிதன், யா ரப், சுவர்க்கம் யா அல்லாஹ், அதற்குள் செல்வதற்குரிய அனுமதியை மட்டும் தா, வேறொன்றும் தேவையில்லை. மனிதா, நரகத்தில் இருந்தாய், மரத்தை கேட்டாய், சுவர்க்கத்தை கேட்கின்றாயே. இல்லையா அல்லாஹ், இதற்கு பிறகு வேறு எதுவும் வேண்டாம், அந்த மரத்தை மட்டும் தந்து, சுவர்க்கத்தை மட்டும் தந்து விடு. அல்லாஹு தஆலா செல் அடியானே சுவர்க்கத்திற்கு என்று அந்த மனிதனை சுவர்க்கத்திற்கு போகச் செல்கிறான். அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய அன்பையும் அந்த மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா செய்கின்ற ஏற்பாடு. அந்த மனிதன் பிரார்த்தித்த பொழுது உடனே அல்லாஹு தஆலா வா மனிதா என்று தூக்கி சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய கருணையை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டம் கட்டமாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனை சுவர்க்கத்திற்கு எடுத்துச் செல்கிறான். சுவர்க்கத்திற்கு அந்த மனிதன் அனுமதி அளிக்கப்படுகின்றான். போய் பார்த்தா எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அந்த மனிதன் இருப்பதற்கு ஒரு இடமும் இல்லாதது போல சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா காட்சி அளிக்க வைக்கிறான். அந்த மனிதன் வந்து சொல்கிறான், யா ரப், சுவர்க்கம் நிரம்பி விட்டது யா அல்லாஹ், எனக்கென்று ஒரு இடம் இல்லை, சுவர்க்கம் நிரம்பி வழிகிறது. அப்படியா? ஆசை வை மனிதா, ஆசை வை, ஆசை வை. மனிதனை 3 முறை ஆசை வைக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். என்னதான் மிஞ்சி மிஞ்சி ஆசை வைத்தாலும் குறிப்பிட்ட அளவுதான் ஒரு மனிதனால் ஆசை வைக்க முடியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதனே, நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்தாயே உலகம், அதை போன்று 10 மடங்கு சுவனத்தை உனக்காக நான் தருகிறேன், செல் மனிதனே என்று அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாகின்ற ஒரு ஈமான் தாருக்கு அந்த பரிசை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ், என்னை கேலி செய்கின்றாயா, என்னை கேலி செய்கின்றாயா யா ரப். அல்லாஹ் சொல்கிறான், கேலி செய்வது நம் பண்பல்ல, நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சுவனம் உனக்கு தயாராக இருக்கிறது, செல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரப்பை வணங்குவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த ரப்புக்காக 2 ரக்காத் சுபஹ் தொழுவது சிரமமாக இருக்கிறது. இந்த ரப்புக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது கஷ்டமாக இருக்கிறது. இந்த ரப்புக்காக, இந்த ரப்புடைய ஏவல் பள்ளி வாயிலுக்கு இமாம் ஜமாத்தோடு வந்து சொல்லுங்கள், சிரமம். இந்த ரப்புடைய ஏவல் வெள்ளிக்கிழமை நாளில் இமாம் பள்ளி வாயிலிலே மிம்பரில் ஏறுவதற்கு முதல் வாருங்கள், சிரமம். இந்த ரப்புடைய ஏவலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றால், நாளை மறுமையில் ஒரு அடியான் நரகம் நுழைகிறான் என்றால் அவன் எப்படியான நிலையில் நரகம் நுழைகிறான் பாருங்கள். ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து மற்ற வெள்ளிக்கிழமை வரை அவன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. சுன்னத்தான கடமையான நோன்புகள் வருகிறது, ஆசூரா தாசுஆ நோன்பு, அரஃபா நோன்பு போன்ற நோன்புகள் வருகிறது. வருடக்கணக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ரமலான் மாதம் வருகிறது, அவனுக்காக பூரணமான மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. காய்ச்சல் வருகிறது, அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. காலில் ஒரு கல் குத்துகிறது, அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. உது செய்கிறான், அவனது உறுப்புகள் ஊடாக வடிந்து செல்கின்ற நீரிலே பாவங்கள் கழுவப்படுகின்றது. இறுதியாக சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஹஜ் செய்வதற்கு. அன்று பிறந்த பாலகன் போல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் வருகின்றான். ஆனால் நரகமும் நிரப்பப்படுகிறது.
எப்படி உறவுகளே? அல்லாஹுவை உணராமல், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணராமல் நாங்கள் அவர்களை பின்பற்றாமல் புறக்கணித்து வாழ்ந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹுவின் தூதரை பார்ப்பதோ, அல்லாஹுவின் தூதரோடு வாழ்வதோ, அல்லாஹுவை பார்ப்பதோ எட்டாக்கனியாக நாங்கள் மாறிவிடும் என்ற விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய தூதரை பார்த்து அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் குடும்பத்தோடு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.